नमस्सर्वेभ्यः। वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. तपस्वाध्याय निरतम् एतदिच्छाम्यहं श्रोतुम् परं कौतूहलं इमे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् एतदिच्छाम्यहं श्रोतुम् परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् श्रुत्वा चैतत्रिलोक्यज्ञः वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रकृष्टो वाक्यमब्रवीत् श्रुत्वा चैतत्रिलोकज्ञः वाल्मीकिर्नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रकृष्टो वाक्यमब्रवीत् நமஸ்சர்வேபியः. இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 5 மற்றும் 6 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். 5வது ஸ்லோகம் என்ன பாருங்க. ஏததிச்சாம் யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் இமே.
மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் இமே. மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் அப்படிங்கிறது சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய 5வது ஸ்லோகமாக இருந்துருக்கு. ஸ்லோகம் நமக்கு அர்த்தம் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன கிரமத்தில் அதை வாசிக்கணும் அப்படின்னா பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? பதச்சேதா. பதச்சேதம் எப்படி பண்ணோம்? ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தஹ அசி ஞாதும் ஏவம் விதம் நரம். ஸ்லோக ரூபமா வாசிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஏததிச்சாம்யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை ஒரு பதமா ஸ்பிளிட் பண்றோம். ஏதது இச்சாமி அகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹி மே மகர்ஷே த்வம் சமர்த்தஹ அசி ஞாதும் ஏவம் விதம் நரம். இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. கடந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம், அதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். ஏ மகர்ஷே, வால்மீகி பகவான் நாரத முனிவர்கிட்ட சொல்றார், ஏ மகர்ஷே, இதானீம் அஸ்மின் ஜகதி கஹா கலு விசிஷ்ட குணசம்பன்னஹ பராக்கிரமி தர்மதத்வ வேத்தா பரோபகாரஸ்ய அவிஸ்மாரகः சததம் சத்யவாதி திருடப்பிரதிஜ்ஞः ச புருஷः அஸ்தி. இந்த லோகத்துல நல்ல குணம், பராக்கிரமம், தர்மவான், பரோபகார, அவிஸ்மாரகः, சததம் சத்யவாதினः, திருட பிரஜ்ஞः, அப்படி இருக்கக்கூடிய புருஷா அஸ்தி இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு கஹா புருஷா சச்சரித்ரா சர்வ பிராணினாம் ஹிதசிந்தகா நிகில சாஸ்திர நிஷ்ணாதா சர்வகாரிய சம்பாதன பட்டுகு சர்வேஷாம் பிரியஸ்ச அஸ்தி. இந்த உலகத்தில் அப்படி ஒரு மனிதன் இருக்கானா? எல்லா பிராணிகளிடத்தும் இதமாக பேசக்கூடியவன், இதமாக பழகக்கூடியவன், பிறருடைய நன்மைக்காகவே தன்னுடைய நாட்களை செலவிடக்கூடியவன், சர்வகாரிய சம்பாதன பட்டுகு, எல்லா காரியத்திலும் நம்ம வெற்றி அடையணும், சர்வேஷாம் பிரியா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி யாராவது இருக்கானா? இது 3வது ஸ்லோகம். புனகா கா சுவாதீனாந்த கரணஹா ஜிதேந்திரியா, தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், குரோத ரகிதா, கோபமே படாதவன், தேஜஸ்வி நம காந்தி சம்பன்னஹா, பிரகாசமாக உடையவன், அசூயா சூன்யஸ்ச அஸ்தி, பொறாமைப்படாதவாறு இருக்கிறானா, சங்கிராம பூமௌ சஞ்சாத குரோதாத் கஸ்மாது ச தேவாஹாபி பிப்யதி. அந்த மனிதன் கோபப்பட்டா தேவர்களே பயப்படணும். அந்த மாதிரி யாரான இந்த லோகத்துல இருக்கானா சுவாமின்னு வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட கேட்டுட்டே வரார். அப்படிங்கிற வரைக்கும் அந்த ஸ்லோகங்களானது 4 ஸ்லோகனுடைய தாத்பரியம் எல்லாம் சேர்த்து இங்க நாம கன்க்ளூஷனா பார்த்திருக்கோம். இதன் பிறகு என்ன நடந்தது, 5வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. ஏததிச்சாமி, இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி குணங்கள் உடைய ஒத்த இருப்பான்னா அப்பேற்பட்டனுடைய சரித்திரம் இருக்கு இல்லையா. ஏதது இச்சாமி ஸ்ரோதும், ஸ்ரோத்தும்னா கேட்பதற்கு,
ஏதது இச்சாமி, இவ்வளவு குணங்களுடன் நிறைந்த ஒருவன் இருக்கிறான்னா, அவனுடைய அப்படிப்பட்டவனுடைய சரித்திரம் இருக்குன்னாக்கா, அந்த சரித்திரத்தை ஸ்ரோத்தும் கேட்பதற்கு அகம் இச்சாமி, நான் ஆசைப்படுகிறேன் சுவாமி. எப்படி? பரம் கௌதூகலம் இமே மகர்ஷே, ஏ மகர்ஷியே, ஏ நாரத பகவானே, துவம், நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சமர்த்தோசி. நான் பாருங்கோ, நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நாம தான் கேட்கணும். நாம கேட்டாதான் ஞானமானது கிடைக்கும். அதுதான் ஞானத்தினுடைய தன்மை. தானா நமக்கு யாரும் ஞானத்தை சம்பாதனை பண்ணி கொடுத்துட மாட்டா, சொல்லி கொடுத்துட மாட்டா. நமக்கு வேண்டிய ஞானத்தை நாம தான் கேட்டு பெறணும். அப்போ வால்மீகி பகவான் கேட்கிறார் நாரதர்கிட்ட, மகர்ஷே துவம் சமர்த்தஹாசி, அப்பேற்பட்ட ஒருவன் இருப்பானாகில் அவனுடைய சரித்திரத்தை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அந்த சரித்திரத்தை சொல்வதற்கு துவம் சமர்த்தஹா, உங்களால மட்டும்தான் சுவாமி முடியும். இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்போம், அவகிட்ட அவளுடைய பெருமைகளை ஒசத்தியா சொன்னாதான் அவ நமக்கு பண்ணுவா, இல்லைன்னா பண்ண மாட்டா. அந்த மாதிரி இங்க வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட சொல்றார், சுவாமி அந்த சரித்திரத்தை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படி ஒரு சரித்திரம் இருந்ததுன்னா அதை சொல்வதற்கு தாங்கள் தான் சமர்த்தர், வேற யாராலையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஏதது ஸ்ரோதும் இச்சாமி, அப்பேற்பட்ட ஒருவருடைய சரித்திரத்தை அகம் ஸ்ரோதும் இச்சாமி, நான் கேட்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே பரம் கௌதூகலம் இமே, ரொம்ப சந்தோஷமா எடுத்து நாரத முனிவருக்கு. பரம் கௌதூகலம், இப்பேற்பட்ட சந்தோஷம் தெரியுமா அவருக்கு? தன்னிடத்துல ஒருத்த வந்து கேட்கிறான், உங்களால மட்டும்தான் சுவாமி அவரை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் தான் சமர்த்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் அவளுக்கு உச்சி குளிர்ந்து போயிடும் இல்லையா? அதை கேட்ட உடனே நாரதருக்கு என்ன ஆகுது? பரம் கௌதூகலம் இமே, ரொம்ப ஆர்வமாயிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார் சொல்றதுக்கு. அப்படி என்ன நடக்குது பாருங்க, ஞாதுமேவ விதம் நரம், நீங்கள் தான் அப்பேற்பட்ட சரித்திரத்தை சொல்வதற்கு தகுதியானவர். ஏன் தெரியுமா? நீங்க எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னாக்கா, திரிலோக சஞ்சாரி, 3 லோகங்களிலும் சஞ்சரிக்கக்கூடியவர், சென்று வரக்கூடியவர். அது மட்டும் இல்ல, சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞான என்ன? அனைத்தும் அறிந்தவர், அவர்தான் சர்வஜ்ஞான்னு பேர். ஞாதுமேவ விதம் நரம், அப்பேற்பட்ட உங்கள் மூலமாக அந்த நரம், அந்த மனிதனை பற்றி, ஒருவனை பற்றி, இப்பேற்பட்ட ஒருவனை பற்றி. எப்பேற்பட்ட ஒருவன்? நான் இவ்வளவு குவாலிட்டி சொல்லிட்டே வந்தேன் இல்லையா 4 ஸ்லோகமா, அந்த குவாலிட்டியுடன் கூடிய ஒரு மனிதனை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன், அவருடைய சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொன்னார் இல்லையா? அதை சொன்ன உடனே, சுவாமி நீங்கள் தான் சமர்த்தன் சொன்ன உடனே நாரத பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். பரம் கௌதூகலமே, இதை போல ஒரு சந்தோஷம் இருக்குமானா சந்தோஷமே இல்லை. அதனால அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்? அப்பேற்பட்ட சரித்திரத்தை சொல்வதற்கு ஆரம்பித்தால் பார்க்க போறோம் இனி வரும் காலங்கள்ல. இந்த 5வது ஸ்லோகம் என்ன? ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் இமே மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம், அந்த மனிதனை பற்றி நன்கு தெரிந்தவர் நீங்கள் தான், அப்பேற்பட்ட சரித்திரத்தை சொல்வதற்கு முழு தகுதியும் உடையவர் நீங்கள் தான் அப்படின்னு யார் சொல்றா? வால்மீகி பகவான் நாரதர்கிட்ட சொல்றார். ஏதத் இச்சாமி அகம் ஸ்ரோதும், அப்பேற்பட்ட சரித்திரத்தை உங்கள் மூலமாக கேட்பதில் நான் ஆர்வமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே நாரதருக்கு என்ன ஆயிடுத்து? பரம் கௌதூகலம் ஹிமே, ரொம்ப சந்தோஷமா எடுத்து ஆர்வமா அவரும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அப்படிங்கிறது போறது. என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது இனி வரும் ஸ்லோகங்களை பார்க்க போறோம். இந்த சோதனை தாத்பரியம் என்ன? ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம், ஞாதும் நான் அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு, இச்சாமி அதை சொல்வதற்கு, துவம் சமர்த்தா, ஏ மகர்ஷே, ஏ நாரத பகவானே நீங்களே சமர்த்தர் சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆயிடுது? பரம் கௌதூகலம் இமே, ரொம்ப
சந்தோஷம் ஆர்வத்துடன் அவர் காணப்பட்டார். யாரு? நாரத பகவான். சரி, அடுத்த ஸ்லோகம் என்ன பார்க்க போறோம் பாருங்க. அதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனுடைய பதங்களுக்கு நிகரான அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. ஹீன என்ன? யதஹான்னு அர்த்தம். ஹீன என்ன? யதஹா, அதனால். ஹீனா அதனால். எதனால்? அந்த வால்மீகி பகவான் சொன்னதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமா எடுத்து இல்லையா? மேனா எனக்கு, பரம் உத்கடம் ரொம்ப கிரேட். எது அப்படின்னாக்கா கௌதூகலம் என்ன அர்த்தம்? கௌதுகம், கியூரியாசிட்டின்னு சொல்லுவா இல்லையா? இப்போ ஒரு ஆர்வத்தை தூண்டுறது. இப்போ கேட்கிறவாளுக்கும் ஆர்வத்தை தூண்டணும், அவ சொல்றதுக்கும் நாம அவள் என்ன பண்ணணும்? அவளுடைய ஆர்வத்தை தூண்டணும். அந்த மாதிரி இங்க வால்மீகி பகவான் கேட்கறதுக்கும் ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கார், அதை சொல்றதுக்கும் அவர் ரொம்ப ஆர்வமா இருக்கார். அப்படி அகம்னா யாரு? வால்மீகி. ஏதத்துனா இதம், ஏதனா இந்த. ஸ்ரோத்தும் என்ன? கர்ணகோச்சரி கர்த்தும், காதால கேட்கறதுக்கு சொன்னோம் இல்லையா? இந்திரியங்களுக்கு, ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் உண்டு. காதுகள் எடுக்காக கொடுக்கப்பட்டிருக்குனாக்கா ஸ்ரோத்ரேந்திரியம், காதுக்கு என்ன பேரு? ஸ்ரோத்ரேந்திரியம்னு பேரு. அதால என்ன பண்ண முடியும்? பகவானுடைய நாமாக்களை, பகவத் விஷயத்தை கேட்கணும். அப்படி ஸ்ரோத்தும் கர்ணகோச்சரி கர்த்தும், கேட்பதற்காக இச்சாமி, நான் ரொம்ப வாஞ்சாமி, ரொம்ப ஆசையா இருந்திருக்கோம் சுவாமி. அதனால ஏ மகரிஷே, ஏ முனிவரஹா, ஏ முனிவரே, துவம் நீங்கள், ஏவம் விதம் ஏதாதிருஷ குணவந்தம், நான் இது வரைக்கும் சொல்லிண்டே வந்தேன் இல்லையா? அப்பேற்பட்ட நல்ல குணங்களை உடையவரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றது? வால்மீகி பகவான் நாரதரிடத்துல தெரிவிக்கிறார் அப்படிங்கிறதாக இந்த 5வது ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது என்ன? 6வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞः வால்மீகேர் நாரதோ வசः ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். இப்போ ஸ்ருத்வானா கேட்டு, கேட்ட பிறகுன்னு அர்த்தம். எதை கேட்ட பிறகு? வால்மீகி பகவான் நாரதரிடத்துல சொன்னார் இல்லையா, நான் இந்த மாதிரி ஆர்வமா இருக்கேன், அந்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற, அதனால நீங்கள் தான் அதை சொல்வதற்கு தகுதியானவர் அப்படின்னு அந்த வால்மீகி பகவான் சொன்னதை கேட்ட பிறகு ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞா, ஸ்ருத்வாச்ச த்ரிலோகஜ்ஞான யாரு? 3 லோகத்திலும் சஞ்சாரிக்க கூடியவர். அந்த மாதிரி 3 லோகத்திற்கும் அதாவது ரெகுலரா தொடர்ந்து போயிட்டே சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிற ஒரே நபர் யாருனாக்கா, ஒரு முனிவர் யாருனாக்கா நாரத முனிவர் தான். அவருக்கு தான் இந்த 3 லோகங்களை பத்தி நன்னா தெரியும். அதனால அவருக்கு என்ன பேரு? த்ரிலோகஜ்ஞான்னு பேரு. உலகையும் நன்கு அறிந்தவர் அர்த்தம். அது மட்டும் இல்ல, சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவர். சர்வஜ்ஞான என்ன? எல்லாம் அறிந்தவர். அப்பேற்பட்ட நாரதர் என்ன பண்றாருனாக்கா வால்மீகி பகவான்கிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரூயதாம், அப்பா கேளுப்பா, நான் சொல்றேன். ஸ்ரூயதான் என்ன அர்த்தம்? கேளு. எப்படி கேட்கணும்? ஆமந்திரிய அப்படிங்கிற விஷயத்தை கட்டளை இடுறார். நான் சொல்ல போறேன், நீ கேளு அப்படிங்கிற. அப்போ என்ன தெரியுது? நாரதரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்து பிரகிருஷ்டோ வாக்கியம் அப்ரவீத், ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷமாக அந்த ஒரு மனிதன் சொன்னோம் இல்லையா, அந்த மனிதன் நரகான்னு சொன்னோம் இல்லையா, அவன் யாரு? ராமன். அந்த ராமன் இப்பேற்பட்ட மனிதன் இருக்கானான்னு அவ்வளோ குணங்களை கேட்டுனே வந்தார் இல்லையா? இருக்காம்பா, இருந்தாம்பா. அப்பேற்பட்ட மனிதனை பத்தி நான் சொல்ல போறேன், நீ என்ன பண்ணணும்? கேளு அப்படிங்கிறதோட ஒரு கட்டளை இட்டார். ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞா வால்மீகே நாரதோ வசஹ, வால்மீகி பகவான் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு த்ரிலோகஜ்ஞா யாரு? நாரத முனிவருக்கு. சர்வஜ்ஞா அப்படிங்கிறது நாரதருக்கு பேர். அவர் என்ன பண்றாருனாக்கா ஸ்ரூயதாமிதி சாமந்திரிய, நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கவனமாக கேளு
அப்படின்னு உத்தரவிட்டாராம். உத்தரவிட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சார்? பிரகிருட்டோ வாக்கியம் அப்ரவீத். ரொம்ப சந்தோஷத்தோட ஆர்வத்தோட அந்த நபரை பற்றி சொல்லுவதற்கு ஆரம்பித்தார் அப்படிங்கிறது இந்த 6வது ஸ்லோகத்துடைய தாத்பரியம். வால்மீகி பகவான் கேட்டுட்டே வரார். அதற்கு நாரதர் என்ன பண்றார்? அப்பேற்பட்ட நபர் இருக்கார், அவரை பத்தி நான் சொல்றேன், அதை நீ கவனமாக கேட்பாயாக, கவனமாக கேள் அப்படிங்கிற மாதிரி கட்டளையிட்டாராம். இப்படியாக இந்த 6வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞஹ வால்மீகிர் நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரகிருட்டோ வாக்கியம் அப்ரவீத் அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. திரிலோகஜ்ஞா, திரிலோகஜ்ஞா என்ன? திரிலோகஜ்ஞாதா, 3 லோகங்களிலும் சஞ்சாரம் பண்ணுபவர். அப்ப அவருக்கு என்ன தெரியும்? அந்த 3 லோகத்துப்பத்தினுடைய தன்மை எல்லாமே தெரியும் அவருக்கு. 3 லோகத்தினுடைய தன்மைகள் எல்லாமே அவருக்கு நன்னா தெரியும். அப்போ திரிலோகஜ்ஞா அப்படின்னா என்ன அர்த்தம்? திரிலோகஜ்ஞாதா, 3 லோகங்களையும் நன்கு அறிந்தவர். யாரு? நாரத முனிவர். நாரதஹா, நாரத நாம்னா தேவரிஷிகி, நாரதர் என்று பெயரை உடைய தேவரிஷி அவர். அவர் வால்மீகேஹே, வால்மீகி நாம்னா, அவர் யாரு? வால்மீகி. அவர் தான் ராமாயண கர்த்துகு. ராமாயண கர்த்துகுன்னு என்ன? ராமாயணத்தை இயற்றியவர். ஏதது, ஏததுனா பூர்வோக்தம். இவ்வளோ 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகங்களாக என்ன பண்ணிட்டே வந்தார்? நிறைய குணங்கள் சொன்னார் இல்லையா? அதுக்குதான் பூர்வோக்தம்னு பேரு. ஏத்ததுனா என்ன? பூர்வம் உக்தம் பூர்வோக்தம், முன்பு சொன்ன அந்த விஷயங்கள். வச்சகா, வச்சகானா என்னது? வச்சனம், அந்த ஸ்பீச் இருக்கு இல்லையா? அவர் சொன்ன அந்த கான்வர்சேஷன்ல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ருத்வா, ஸ்ருத்வானா என்ன அர்த்தம்? ஆகர்ணிய, காதால கேட்டு, ஸ்ரூயதாமிதி, அப்பேற்பட்ட நபரை பற்றி நான் கூறப்போகிறேன். ஸ்ரூயதாம் இதி அப்படின்னா என்ன? ஆகர்ணியதாம், கேட்பாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளை இட்டு, ஆமந்திரிய, ஆகூய, ஆமந்திரன கட்டளை இடுறது, கேளு, கேட்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, பிரகிருட்டா. இப்போ நாரதருக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாரை பத்தின சரித்திரத்தை சொல்ல போறார்? உயர்ந்ததான உசந்ததான ராமபிரானுடைய சரித்திரத்தில் சொல்றதுக்குன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதனால பிரகிருட்டஹா நாம பிரசன்னஹா, ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த அவர். வாக்கியம் நாம பக்ஷ்யமான வச்சனம் சொல்ல போற அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? அது அப்ரவீத், ஆரம்பித்தார். அவதது, கூறத் தொடங்கினார்னு அர்த்தம். அப்படியாக இன்றைய தினம் நம்ம 2 ஸ்லோகங்களை தெரிஞ்சினோம். என்னென்ன ஸ்லோகங்களை தெரிஞ்சினோம்? ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம். இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் என்ன இருந்தது அப்படின்னாக்கா பாருங்க. ஸ்ருத்வா சைத த்ரிலோகஜ்ஞஹ வால்மீகிர் நாரதோ வசஹ ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரகிருட்டோ வாக்கியம் அப்ரவீத் அப்படிங்கிறது 6வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய நாம 2 ஸ்லோகங்களை நாங்க தெரிஞ்சிட்டோம். கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு நான் சொல்ற ஸ்லோகத்தை சொல்லுங்கம்மா. ஏததிச்சாம் யகம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம்
ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் இமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம் ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞः வால்மீகிர்நாரதோ வசः ப்ரூயதாமிதி சாமந்த்ர்ய பிரகிருஷ்டோ வாக்யமப்ரவீத் ஸ்ருத்வா சைதத் த்ரிலோகஜ்ஞः வால்மீகிர்நாரதோ வசः த்ரூயதாமிதி சாமந்த்ர்ய பிரகிருஷ்டோ வாக்யமப்ரவீத் தன்யவாதः. நாளைக்கு ஸ்லோகம் நம்பர் 7 மற்றும் 8 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களோட நாளைய தினம் இதே மாதிரி வந்து சந்திக்கலாம். தன்யவாதः.